இல்லை நான் இவ்வளோ தூரம் சொல்லியும் வாப்பை தேடலான்னு சொல்லாமல் ஃபீல் பண்ணாத வந்துருவான்னு சொல்கிறீல்ல எனக்கு நம்ம மேலே தான் டவுட்டாக இருக்குது. நீ கண்டிப்பாக அவளை ஏதோ சொல்லியிருக்கா, அதனால தான் கோவிச்சிட்டு போயிருக்கா. யோ டே பின்ன என்னடா மாமா அக்காவும் வந்து கேட்டால் நான் என்னடா பதில் சொல்கிறது? இவ்வளோ வேற காணோம், உன்னை கேட்டால் நீ ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிற. யோ இந்த வீட்டில் யாருக்காவது ஏதாவது பிரச்சனை இருக்கு, நான் தான் காரணமையா? மாப்பிள நான் அப்படி சொல்லிட்டேன் மாப்பிள, நான் இவ்வளோ தூரம் சொல்லிவினு எதுவும் கண்டுக்காம இருக்கே, அதனால தான் அப்படி சொன்னேன். ஐயோ எங்கே போனாலும் தெரியலையே வா. டே மாப்பிள சத்தியமா சொல்ல உனக்கு. டேய் மாப்பிள டேய் டேய் டைம் 8 ஆச்சு. இந்த நேரத்துல எங்க போயிருப்பா? சரி அவ எங்க போனா நமக்கு என்ன? அவ எங்க எப்படி போனா உனக்கு என்னடா பின்னை? அவளை நீ ஏன் தேடுற? உன்னை ஏமாத்துறவளை பத்தி உனக்கு என்ன யோசனை? விடு, நீ உன் வேலையை மட்டும் பாரு. இன்னும் காணோம். அப்படி எங்க தான் போயிருப்பா? இருந்தாலும் கடுப்பா இருக்கு, காணனாலும் பதட்டமா இருக்கே. மாம்சே மாம்சே, யோ மாம்சே. என்ன மித்ரா வந்துட்டாளா? தெரியாது. எங்க போயிருக்கானாவது தெரியுமா? தெரியாது. யோ எப்படி மாம்சே இப்படி எந்த ரியாக்ஷனுமே இல்லாம உன்னால கூலா பதில் சொல்ல முடியுது? யாரு? நான் எந்த ரியாக்ஷன் இல்லாம கூலா பதில் சொல்றேன். இருந்துட்டு போட்டோம். என்ன மாம்சே? என்ன மாம்சனா? மித்திரவும் பொண்டாட்டி தானே, உனக்கு இல்லாத அக்கறை எனக்கு அதுக்கு. எங்க போனாலும் நீயே போய் தேடு. ஐயோ மாம்சே, ரிவெஞ்சுக்குலாம் அது நேரம் இல்ல. மாம்சே கொஞ்சமாவது சீரியஸா பேசுறியா? சீரியஸா பேசுனா இதே தாண்டா நானும் அப்பவே சொன்னேன். அப்ப நீ என்ன சொன்ன? அவன் எங்கே போனா எனக்கு என்ன? என்னம்மா அவன் மேலே அக்கறை இல்லாமல் பேசி நடிச்சிட்டு இப்போ வந்து எங்கிட்ட எங்கே போனான்னு கேட்டா நான் என்ன சொல்றது? அம்சே இதெல்லாம் பேச இப்ப நேரம் இல்லையா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் அப்பா அம்மா வந்து மித்ரா எங்கன்னு கேட்டா நான் என்னன்னு பதில் சொல்லுவேன்? சரி பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. நீ முதல்ல அவளுக்கு ஃபோனை போடு மாப்பிள்ள. பயப்படாதன்னு கிட்ட சொன்னாலும் எனக்கு உள்ளுக்குள்ள பயமா தான் இருக்கு. சீக்கிரம் போனை போடு. This number is currently switched off. Please try again later. டேய் என்ன நோண்டி கட்டி இப்ப நீ பதில் பேச போற? இவ்வளவு நேரம் ஆச்சு, எங்க போய் தொலைஞ்சானே தெரியல. இப்ப என்னதான் செய்யறது? அம்மா அப்பா வந்து கேட்டா எனக்கு என்னதான் பதில் சொல்லுவேன்? புரியலையே. டேய் மாப்ள, என்னையா ஃபோன் பண்ணி மித்ரா எங்க போயிருக்கான்னு தகவல் தெரிஞ்சதா? யோ சும்மா நீ வேற வந்து என் உசுரை எடுத்துட்டு இருக்க. அவனே என்கிட்ட சொல்லிட்டா போனா. இங்க பாரு, போன அவளுக்கு வர தெரியும். நீ போய் வேலையை பாரு போ. சரி, அக்கா மாமா கட்ட இப்படியோ சொல்லிட்டா.
என்னடா முறைக்கிற? பேச்சல புதுசாக இருக்கு. என்னாச்சு உனக்கு? உனக்கு மித்ராக்கு ஏதாவது பிரச்சனையா? அவளை ஏதாவது திட்டினியா? அதை கோச்சிட்டு போயிட்டாளா? யோ அதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது. ஆமா நான் ஏன் அவளை திட்ட போறேன்? சும்மா மென்டல் மாதிரி. இல்லை மாப்பிள்ள, எனக்கு நம்ம உன்னை பார்த்தா தான் டவுட்டாக இருக்கு. என்னையா அப்படி பாக்குற? என் மேல உனக்கு என்ன டவுட்டு? இல்லை, மித்ரா காணணும். ஆக்சுவலாக நீ தான் காடு மாடு பலான்னு போய் தேடி இருக்கணும். ஆனால் வீட்லேயே குட்டி போட்ட பூனை மாதிரி சுற்றிட்டு இருக்கியே, அதுதான் உன் மேலே டவுட்டாக இருக்கு. ஆமா நான் காடு மலை மேடெல்லாம் தேடி அலைஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு ஏதாவது ஆயிடும். நீ வந்து கப்பத்த போற? யோ உன் வேலையை பார்த்துட்டு போறியா? என்ன மாப்பிள்ள இப்படி பேசுகிற? பேச்சல வித்தியாசமாக இருக்கு. ஆமாயா அப்படிதான் பேசுவேன். நீ முதல்ல வெளில போறியா? போ. என்னம்மா லூஸ் மாதிரி இல்லாதெல்லாம் பேசி கொஞ்சம் கூட நல்லா இல்லை, அவ்வளோதான் சொல்லுவேன். நிற்கிறத பாரு வரப்பா. யோ போயா. அதை போகிறோம்ல. இவ இருந்தாலும் பிரச்சனை, இல்லனாலும் எனக்கு பிரச்சனை. எங்க போய் தொலைஞ்சானே தெரியல. ஒருவேளை கையில கிடைச்சதெல்லாம் சுட்டிக்கிட்டு ஊருக்கே ஓட்டிட்டாலோ? எல்லா பொருளுமே இங்கதான் இருக்கு. அப்போ ஊருக்கும் போகல, அப்போ வேற இங்கதான் போயிருப்பா. போன் வேற சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. யாருகிட்ட போய் கேக்குறது? இந்த ஊர்ல மித்ராவுக்கு வேற யாரு தெரியும்? ஒருவேளை ஹாஸ்டலுக்கு போயிருப்பாளோ? தீபாவுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம். ஹலோ சார். சிஸ்டர் நான் வினய் பேசுறேன். தெரியுது சார், சொல்லுங்க. அது மித்ரா எதுவும் அங்க வந்தாளா? இல்லையே சார். ஏன், என்னாச்சு? இல்ல இல்ல ஒன்றும் பதறாதீங்க. ஷாப்பிங் போறேன்னு சொல்லிட்டு போனா ஃபோன் சார்ஜ் இல்லாம சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு போல. சரி அதான் ஒருவேளை அங்க வந்தாலான்னு. சரி சிஸ்டர், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். சார் அவ தனியாவா போனா? ஆமா சிஸ்டர், நான் இப்பதான் வீட்டுக்கே வந்தேன். ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கவும் சரி ஒருவேளை உங்களை பார்க்க வந்திருப்பாளேன்னு அதான் உங்களுக்கு கூப்பிட்டேன். சார் எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் வந்தவொடனே உங்ககிட்ட பேச சொல்றேன். தேங்க்யூ. தீபாவுக்கும் தெரியல, வேற இங்க தான் போயிருப்பா. எங்க போனானே தெரியலையே. இவள நான் எங்கன்னு போய் தேடுவேன்? ஹே மித்ரா, உனக்கு நான் என்னடி பாவம் பண்ணேன்? நீ எனக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குற? நான் தான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. என்னால தானே உனக்கு இவ்வளவு கஷ்டம். ஏன் மித்ரா, நான் உன்னை ஹர்ட் பண்றேன் தானே என்னை விட்டு போயிட்ட? சாரி மித்ரா, ஐம் சாரி மித்ரா. நீ எங்க இருந்தாலும் வந்துரு மித்ரா, ப்ளீஸ் வந்துரு மித்ரா, ப்ளீஸ்.
ஆதி கண்களால் தூங்கி என் நீதி கண்களால் ஏங்கி எங்கு வேண்டுமோ அங்கு உன்னையே கொண்டு சேர்க்கிறேன் தாங்கி நேசம் என்பது போதை ஒரு தூக்கம் கிருவாதை இவ்வளவு அன்பு இருக்குல்ல அந்த துன்பத்தை அப்புறம் ஏன் இந்த அவாய்ட் பண்ணணும் வேதை உன்னோடு நான் வாழும் இந்நேரம் போகாதா எல்லாரும் வரவாதா நாளாகி போகாதா இன்றே இருந்தாலும் அது இன்பம் ஆகாதா நிலவாக உன்னை வானில் பார்த்தேன் அலையாக உன்னை கடலில் பார்த்தேன் சிலையாக கருங்கல்லில் கூட உன்னை பார்த்தேனே மானாக உன்னை மலையில் பார்த்தேன் ஓ இதெல்லாம் உன் வேலை தானா? மாப்பிள அது இல்லடா. ஹே மாம்சு, இது பாரு, வயசுல பெரியவன்னு பாக்குறேன், இல்லைன்னா நடக்கிறதே வேற. டேய் மாப்பிள, நான் நீங்க ரெண்டு யோ போயா. டேய் மாப்பிள, டேய் என்னடா நினைச்சிட்டு இருக்க மனசுல? யோ, என் மனசுல நான் என்ன வேணா நினைச்சிட்டு போறேன். அம்மா, நீங்க ரெண்டு பேரும் மனசுல என்னையா நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன கொஞ்ச நேரத்துல முட்டாளாக்கிட்டீங்களே. வா, சூப்பர்யா. அம்மா, அது எப்படி இளவர் அப்படியே காணாம போன மாதிரி பதறி போய் என்ன நம்ப வைப்பாரா? மேல அவங்க என்ன கட்டி பிடிச்சி அப்பெல்லாம் என்னமோ ஏன் மேலங்கிற மாதிரி அப்படியே என்னைய ஃபீல் பண்ண வைப்பாங்க. நல்லா இருக்கே உங்களோட பிளானு. டேய், இப்போதைக்கு தேவையில்லாத விஷயத்தை பேசிட்டு யோ, யாரியா யாரியா மாம்ச தேவையில்லாம பேசிட்டு இருக்குது? நானா இல்ல நீயா? அம்மா, கொஞ்சம் பார்த்து வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறேன். நீ பாரு, வர்ற கோவத்துக்கு தயவு செஞ்சு போயிடு, கண்ணு முன்னாடி நிக்காத. டேய் மாப்பிள, நான் சொல்றதை கேளு. யோ போயா. டேய் சும்மா கத்தாத, சொல்றதை கேளுறேன். மித்ரா, உன் குடும்பத்துக்கு பண்ண தியாகத்துக்கு காலம் முழுக்க நீ அவளுக்கு நன்றி சொல்லணும். சும்மா அவளை தப்பு சொல்லிட்டு நீ கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய பொண்ணு மித்ராவே இல்லடா. மாம்ச, என்ன மாம்ச சொல்ற? எனக்கு புரியலையா? அது ஒன்றும் இல்லடா, நான் வாய் சும்மா இருக்காம ஏதோ சொல்லிட்டேன். யோ மாம்ச, இப்ப நீ ஏதோ சொல்ல வந்தல்ல, அது என்ன சொல்லு மாம்ச. மாம்ச, இப்ப ஏதோ சொல்ல வந்தல்ல, என்ன கட்டிக்கு போறது மித்ரா இல்லனா, அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? அது ஒன்றும் இல்லை. யோ, நான் உன்கிட்டதான் கேட்டுட்டு இருக்கேன், ஒழுங்கா சொல்றியா இல்லையா? உனக்கு எந்த பொண்ணை பார்த்தாலும் அந்த பொண்ணுகிட்ட போய் ஏதாவது ஒன்று சொல்லி கல்யாணம் நடக்காம பண்ணிடுறேன். அதான் மூணாவது உனக்கு பார்த்த பொண்ணு யாருன்னு உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு மாமா என்கிட்ட சொன்னார். அதான் நான் சொல்லலை. அட யோ, அதெல்லாம் எனக்கு தெரியா. நீ ஏதோ சொல்ல வந்தியே, அத சொல்லியா? மூணாவது உனக்கு பார்த்த பொண்ணு மித்ரா கிடையாது, அவ பேர் நந்தினி. நம்ம நந்தினி ஓடி போயிட்டாங்க ரம்கி. ஏய் ராம்கி, வினய் சாரை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ மித்ரா தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சு நம்ம குடும்பமானத்தையும் உங்கள் அப்பா உயிரையும் காப்பாற்றிருக்கா. அவளை போய் தப்பாக நினச்சிட்டேன். அம்மா, இதெல்லாம் ஏன் என்கிட்ட பொண்ணுல சொல்லவே இல்லை? சொல்லியிருக்கலாமாப்ல, ஆனால் கல்யாண பொண்ணு மித்ரா தான் தெரிஞ்சவொன்னே நீ தாட்பூட் தஞ்சாவூர்னு குதிச்ச. இப்போ இந்த விஷயத்த சொன்னால் நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு யாருக்கும் தெரியாது. அதனால தான் மாமா சொன்னார், இப்போ அவன் எந்த விதத்தில் புரிஞ்சு வச்சுருக்கானோ அப்படியே இருக்கட்டும், பின்னால் சொல்லிக்கலான்னாரு. அதான் சொல்லலை.
டேய் மாப்ள என் மேல இருக்கிற பயங்கர கோவத்துலதான் இவர் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே கோவம் இருந்தாலும் சொன்னதானே தெரியும். சும்மா மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருந்தா நான் என்ன மந்திரம் போட்டா கண்டுபிடிக்க முடியும்? மித்து மித்து என்ன மித்து என் மேல கோமா? யார் சார் நீங்க? உங்க மேல நான் கோவப்பட முடியுமா? மித்ரா ஐம் சாரி. ஏதாச்சும் பேச நான் தான் சாரி சொல்றேன்ல. ஏன் இன்னும் கோவமா இருக்க? மித்ரா நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். ப்ளீஸ் கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ண. எனக்கு என்னமோ தனியா செவத்துக்கிட்ட பேசுற மாதிரியா இருக்கு மித்து. இல்ல சார், இது சரியா வரும்னு எனக்கு தோணல. இனிமே நீங்களும் என்கிட்ட பேசாதீங்க, நானும் உங்ககிட்ட பேச மாட்டேன். நான் பண்ணதெல்லாம் தப்பு தான். ஏதோ டென்ஷன்ல பண்ணிட்டேன். இப்ப நான் உங்ககிட்ட பேசதானே வரேன். இல்ல வினய், இனிமே நான் உங்களை எந்த விதத்திலயும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். பண்றதெல்லாம் பண்ணிட்டு வந்து சாரி சொல்லுவாராம், நாங்களும் பேசணுமா? மித்து ப்ளீஸ் ப்ளீஸ் சார், என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. மாம் சொல்றத வச்சு பார்த்தா மித்ரா அந்த கல்யாணத்தை பிளான் பண்ணி எல்லாம் பண்ணிருக்க வாய்ப்பே இல்லை. நம்ம தான் மித்ராவை தப்பா நினைச்சிட்டு இருக்கோம். குடும்பம் இருக்கிறத மறைச்சு இப்படி போய் சொல்றான்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். இவதான் என் மூத்த பொண்ணு மித்ரா. இவளைத்தான் பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்க. எங்க குடும்பத்தோட கொலசாமி. இவ மட்டும் இல்லைன்னா இந்நேரம் நாங்க என்ன ஆயிருப்போம்னு எங்களுக்கே தெரியாதுப்பா. ஆமா, மித்ரா ஊருக்கு போன அன்னைக்கு ராம்கி தானே மித்ராவை டெல்லிக்கு அனுப்புறதா சொன்னாரு. ஒரு டீம்ல எல்லாரையும் சரி கட்டிட்டு மித்ரா அப்பாவை ஏமாத்த வாய்ப்பு இருக்கா?